ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ஆஃப் டுகு. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பெங்களூரில் இருக்கிற ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டு பெங்களூர் பேலஸ். இன்றைக்கி அதை தான் சுற்றி பார்க்க போகிறோம். உள்ளே வந்து ஸ்ட்ரிக்ட்லி வீடியோ ஃபோட்டோ கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ண அலோவ் பண்ணாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக அதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி அலோட் கிடையாது. நிறைய பேர் வந்து செக்யூரிட்டி வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே வந்து கவர் பண்ண முடியல. ஸோ பேசிக்காக வெளியில் இருக்கிறது மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இது கூடவே அதோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஸ்வீட்டாக ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ வித்தவுட் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 1 hour போல் ட்ராவல். ஸோ டுகுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பேம்பர்ஸ், அப்புறம் பேசிக் எசென்ஷியல் லைக் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் இது எல்லாமே கேரி பண்ணியிருக்கேன். சண்டே பெங்களூரில் நீங்கள் எங்கே விசிட் பண்ணாலுமே க்ரௌட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா வீக் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வீக்கெண்டில் தான் நல்லா தூங்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலுமே அந்த காலையிலேயே போயிட்டு வந்துட்டிங்கன்னா க்ரௌட்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம். ஸோ நாங்கள் அதே மாதிரி காலையிலேயே போயிட்டு வந்துடலான்ட்டு தான் பிளான் பண்ணோம். பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் 2-3 ஸ்டாப் போயிட்டு 2-3 பஸ் மாறி போகிற மாதிரி இருக்கும். வீக்கெண்டுங்கும் போது பஸ்ஸில் வந்து க்ரௌட் இருக்காது. பட் 2-3 பஸ்ஸு மாறி போகிறது வந்து கஷ்டம் டுகு வச்சுட்டு. ஸோ அதனால் வழக்கம் போல் இன்றைக்கி உபர்லேயே புக் பண்ணி போயாச்சு. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூரில் எம்ஜி ரோடு அதெல்லாம் பார்த்தோமா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற க்ரௌடு வந்து ஒரு 0% கூட இருக்காது போல், அவ்வளோ க்ரௌடு இருக்குது அந்த எம்ஜி ரோடில். ஸோ அதெல்லாமே கிராஸ் பண்ணி பேலஸ்க்குமே வந்தாச்சு. பேலஸோட என்ட்ரி கேட் அது வந்து பேலஸ் ரோடுன்னே சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம உள்ளே வர்றதுக்கு வந்து நியர்லி 2 கிலோமீட்டர் இருக்கும். பட் நம்மளை வெளியிலேயே ட்ராப் பண்ணனா வெளியிலேயே ட்ராப் பண்ணுவாங்க. இல்லை நடக்க முடியாது உள்ளே வந்து ட்ராப் பண்ணுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இந்த பேலஸ் பற்றி சொல்லணுன்னா நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் அவ்வளோ டீட்டெயிலாலாம் எனக்கு அதில் தெரியல. ஏன்னா நிறைய லாங்குவேஜில் சொல்லிகிட்டு இருந்தாங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து சந்திரமுகி மூவியில் அந்த வடிவேலு வந்து ரஜினி சாரை கூப்பிட்டு போவாங்கல்ல அந்த பேலஸ்க்கு. ஸோ அதோட சீன்ஸ் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஒரு 25% வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அப்புறம் மிச்சது எல்லாமே நம்ம ஹைதராபாத்தில் ராமோஜி ஃபிலிம் சிட்டி போனோம்ல, அதோட வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த சந்திரமுகி சீக்வன்ஸ்லாம் எப்படி எடுத்தாங்கன்ட்டு. ஸோ அங்கே வந்து நிறைய சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு இது. மெயினான அந்த ஃபைட் சீனு, அப்புறம் ரஜினி சார் நடந்து வர்ற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாமே இங்கே எடுத்திருக்காங்க. பேலஸ்க்குள்ளே போகும்போது நமக்கு அந்த என்ட்ரி டிக்கெட்டில் எடுப்போம்ல, அது வந்து per personக்கு 300 வரும். அந்த ஏஜ் வைஸ் இருக்கும். உள்ளே போகும்போது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். வெளியில் வரும்போது அதை கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. த்ரூ அவுட் அந்த பேலஸ்க்குள்ளே இருக்கும்போது அந்த ஸ்டிக்கர் வந்து நம்மக்கிட்டே இருக்கணும். லைக் இதுதான். இப்போ ரீசெண்டாக நம்ம போன லால்பாக் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் சம்ம ராஜேந்திர வடையார்ன்ட்டு. ஸோ அவரோட பேலஸ் தான் இது. அவர் வந்து 23rd மகாராஜா இன் மைசூர். ஸோ அவரோட சப் கேட்டகிரி பேலஸ் தான் இது. இந்த பேலஸோட தீம் ஃபுல்லுமே இங்கிலாண்டில் உள்ள லண்டனில் இருக்கிற வின்சர் கேஸ்டில் அதோட அந்த தீமில் இருக்கிற மாதிரி தான் இந்த இது அப்போவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ கிளிப்ஸ் எல்லாமே அந்த பேலஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் தான். இந்த பேலஸ்க்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போதே நமக்கு ஆளுக்கு கையில் ஒரு மொபைல் மாதிரி கொடுப்பாங்க. லைக் முதல்ல அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் நம்மளோட ஓன் லாங்குவேஜ் படி நம்ம அந்த மொபைல் வாங்கிக்கலாம். அதில் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் அந்த த்ரூ அவுட் அந்த பேலஸ் சுற்றி பார்க்கும்போது அந்த மொபைல் கேரி பண்ணுவீங்கள்ல, அதில் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஓன் லாங்குவேஜில் லைக் தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜில் இதோட ஹிஸ்ட்ரி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த ஹிஸ்ட்ரி மட்டும்தான் பேசிக்காக தெரிஞ்சுது. மற்றது எல்லாமே நமக்கு கூகுள்லே இருக்குல்ல. ஸோ அதனால் நான் பெருசாக எதுவுமே ஷேர் பண்ணல. இந்த பேலஸ் வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். பட் நம்ம ஹைதராபாத்தில் போன சௌமஹல்லா பேலஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து 4ல் 1 பங்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சின்னதான். பட் மைசூரில் இருக்கிற பேலஸோட சப் கேட்டகரி இது. ஸோ அந்த மைசூர் பேலஸ் வந்து ரொம்ப பெருசு கம்பேர்ட் டு இது. ஸோ பேலஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நல்ல க்ரௌடு. ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சா. ஸோ அதனால் இனி வந்து குக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இங்கே நியர்பையில் இருக்குது. ஸோ அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டோட டேஸ்ட்டு வழக்கம் போல் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.